உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கவிதா, கொஞ்சம் தண்ணி எடுத்தாம்மா. என்னாச்சு லட்சுமி? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? டேய் சிவராமா, அது துளசி ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரல, அதுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. மா, அவ ஆடிட்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறா. சாதாரண ஆபீஸ்ல வேலை செய்யற மாதிரி இது 9 to 5 ஜாப் இல்ல. ஏதாவது ஃபைல் பார்க்க வேண்டியது இருக்கும், அதெல்லாம் முடிச்சிட்டு வர வேண்டாமா? அதுக்காக இவ்வளவு நேரமா? மணி என்னாச்சு? வேலைக்கு போற பொண்ணு இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வராம இருந்தா பதட்டமா இருக்காத ஒரு அம்மாவுக்கு? மா, இது என்ன புது ஊராமா? அக்கா பிறந்து வளர்ந்த ஊரு தானே, எல்லாம் கரெக்டா வந்துருவாமா, அவளுக்கு எல்லாம் தெரியும். எப்படிரா நீங்கெல்லாம் கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம இப்படி இருக்கீங்க? என்னங்க, கொஞ்சம் அவ ஆபீஸ் வரைக்கும் போய் நீங்க என்ன எதுன்னு சரி சரி, பதட்டப்படாத. வெயிட் பண்ணு, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லங்க ஏமா, போன் சார்ஜ் போடாம இருந்திருப்பா, அதனால சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். சும்மா கால் பண்ணா மட்டும் போன் ஆன் ஆயிட போதா? கடவுளே, என் பொண்ணு சீக்கிரமா பத்திரமா வீட்டுக்கு வந்து சேரணும். மா, அக்கா நம்பர் தான் போறல, ஆபீஸ் நம்பர் இருக்குல்ல, அது கால் பண்ணலாம் கொடு. ஹலோ, நிறுத்துங்க, இங்கே நிறுத்துங்க. ஏன் மேடம் இங்கே நிறுத்த சொல்றீங்க? வீடு வரைக்கும் வந்துட்டேன், லட்சுமி அத்தையை பார்த்துட்டு போயிடுறேன். அதுக்கு தான் இங்கே நிறுத்த சொன்னேன். ஐயோ இல்ல மேடம், லட்சுமி அத்தை. பாருங்க, நீங்க வீட்டுக்கு வந்தா சும்மா இருக்க மாட்டீங்க, தேவையில்லாம பேசிக்கிட்டே இருப்பீங்க. வந்த வேலை முடிஞ்சதுல கிளம்புங்க. வீட்ல எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எனிவே, தேங்க்யூ. நமக்குள்ள எதுக்கு மேடம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? ஏன் சொல்லக்கூடாதா? இல்ல, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, சொந்த பந்தம். தேங்க்ஸ் எல்லாம் சொன்னா உறவுல விரிசல் வரும்னு சொல்லுவாங்க, அதான். ஓ அப்படியா? அப்ப ரொம்ப 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 தேங்க்ஸ் மேடம். அப்படி இல்ல மேடம், சில நேரத்துல தேங்க்ஸ் சொன்னா கூட உறவு அப்படியே வளரும்னு சொல்லுவாங்க. வந்த வேலை முடிஞ்சதுல கிளம்புங்க. சரிங்க மேடம். நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க ஒரு விஷயத்த சொல்லி அதை நாம செய்யலன்னா அவங்க மனசு கஷ்டப்படும். அதே மாதிரி நீங்க சொல்லி நான் செய்யலன்னு வைங்களேன், அப்புறம் உங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். நான் கிளம்புறேன் மேடம். பார்த்து போங்க. ஐயோ மேடம், உங்க அக்கறைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இதுதான் மேடம் உறவுங்கிறது. நான் பார்த்து போங்கன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன நீங்க டிராப் பண்ணிட்டு போறீங்க? போற வழியில உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, துளசியை டிராப் பண்ணிட்டு வரும்போது தான் இப்படி ஆயிடுச்சுன்னு போறவங்க வரவங்க எல்லாம் பேசுவாங்க. அதுக்காக தான் சொல்றேன், பார்த்து போங்க. நீங்க அப்படியே சொன்னாலும் அதுல ஒரு அக்கறை இருக்கு மேடம். நான் பார்த்து பொறுமையாவே போறேன் மேடம். வரேன் மேடம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.